ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வாங்கி வச்சிருக்க ஒரு ஷேர் எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. EPS earning per share அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு கம்பெனில வாங்கி வச்சிருக்க ஒரு ஷேர் எவ்வளவு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றது தான் இந்த EPS மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதிகமான EPS இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பீஸா ஷாப் ரன் பண்றீங்க. அந்த பீஸா ஷாப்ல மாசத்துக்கு 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னா அது டிவைடட் பை 10 போட்டனா ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 10,000 தான் EPS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஏன் நம்ம EPS தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா EPS எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே செக்டார்ல இருக்க மற்ற கம்பெனிஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஸ்டாக் ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாம் பத்தி சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.